உணவின் அடிப்படை தான் உடம்பு, உடம்பின் அடிப்படை தான் உள்ளம், உள்ளத்தின் அடிப்படை தான் தொடர்பு. ஆக உடம்பை பற்றி தெரிந்து, உணவை பற்றி தெரிந்து, அது மெதுவாக அது கூடவே செல்ல வேண்டும். எது கூட செல்ல வேண்டும்? உடம்பு கூடவே செல்ல வேண்டும். உடம்பு எதுக்கே வச்சிருந்தா, எந்த அளவுக்கு உடம்பை பாதுகாக்கிறானோ அந்த அளவுக்கு கூட 10 வருஷம் தவம் செய்து பூஜை செய்து ஆசி பெறலாம். பட்டி கிடந்தால் என்ன ஆகும்? செத்து விடுவான். மிகுதிய உணவு சாப்பிட்டா என்ன ஆகும்? தூக்கம் வந்துடும். பட்டி கிடந்தால் செத்து விடுவான். பசித்திரு தனித்திருன்னு சொன்னார். பட்டி கிடந்தால் செத்து போவான். மிகுதிய உணவு சாப்பிட்டா காமவெறி வந்துடும். அப்போ உணவை அனுசரித்து தினம் நாட்களை வீணாக்காமல் தினம் தியானம் செய்து சிறந்த முயற்சி உள்ளனாக வருவாயை நெருக்கி உட்பட்டு பொருள் சேர்த்து இருந்தை ஓசரித்து அன்னதானம் செய்து மனைவிட்டு அன்பு காட்டி பிள்ளைகிட்ட அன்பு காட்டி தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை செய்து நட்பை பெருக்கி சிந்தனையை உயர்த்தி இப்படி இருக்க வேண்டும். அப்போ உணவுக்கு இவன் வெளியே செல்லுகின்ற இவன் அடுத்த நேருக்கு உணவுக்கு இயங்கினால் எப்படி இவன் பூஜை செய்ய முடியும்? பூஜை செய்ய முடியாது. அப்போ ஒன்று தேவை, அந்த தேவையை உணவு தேவை அவனுக்கு, இவனுக்கு தேவை, இவனுக்கு உடம்புக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவு தேவை. அதை யாரிடம் கேட்பான்? அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? திருவள்ளுவர் துணை இல்லாமல் உத்தரவாதம் கிடைக்காது. சரி, எடுத்தவனே தொடர்பு மேற்கொண்டிருக்கான். யாரை கேட்டு தொடர்பு கொண்டான்? ஆசான் ஞானபண்டிதனை கேட்டானா? அகத்தீசனை கேட்டானா? திருமுட தேவனை கேட்டானா? காலாங்கிநாதர் போகர் கரூர் முனியரை கேட்டானா? இல்லை தக்க ஆசானை கேட்டானா? அவன் பாட்டத்தை உருவம் மேற்கொள்வான், காவி கட்டுவான்னு போயிடுவான். ஆக இந்த துறையில் வருகின்ற மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். துறவுக்கு இந்த அதிகாரம், இந்த 13 அதிகாரம் துறவு மேற்கொள்றோம், காவி கட்டுக்கிறோம். காவி கட்டுவதற்கு என்ன, ஏன் காவி கட்டணும்? ஜென்மத்தை கடைத்தேற்றவன் யாருக்கு தலைவன் அவன் திருவடியை பிடிக்க வேண்டும். முன்செய்து நல்வனே இருக்க வேண்டும். வேண்டாயா முன்செய்து நல்வனை இல்லை, சிறந்த முயற்சி உள்ளவனாக இருக்க வேண்டும். தினம் பூஜை செய்து பழகிறவனுக்கு நிச்சயம்